அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17 அன்று நடைபெற இருக்கு. இந்த கிரகணம் சனியின் ஆட்சி நிலமான கும்பராசியில் நிகழப்போவது குறிப்பிடத்தக்கது. ஜோதிட சாஸ்திரப்படி கிரகண நேரத்தில் சூரியனின் ஆற்றல் குறையிறதால சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன அழுத்தம், தடை, சவால்கள் போன்றவையெல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ராகு சூரியன் சேர்க்கையால் உருவாகும் இந்த கிரகணம் எந்தெந்த ராசிகளுக்கு சோதனையாக அமைய போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதில் வரப்போகிற ராசிகளில் நீங்கள் எந்த ராசின்னு சொல்லி நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட கணக்கீடுகளின்படி மத கண்ணோட்டத்தில் கிரகண நிகழ்வு ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது. மறுபுறம் அறிவியல் பார்வையில் கிரகண நிகழ்வு ஒரு வானவியல் நிகழ்வாக கருதப்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும் போது சூரிய கிரகணம் உண்டாகுது. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தில் சூரியன் மையப்பகுதி மட்டும் நிழப்பகுதியில் வரும் வகையில் சந்திரன் சூரியனை மறைக்குது. அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் ஒரு வளையல் போல தோன்றும். இது ரிங் ஆஃப் ஃபயர்னு அழைக்கப்படுது. இது இந்த ஆண்டின் பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக இருக்குது. இது இந்திய நேரப்படி 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மாலை 5:31 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடையும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த சூரிய கிரகணம் கும்பராசியில் நிகழ இருக்கு. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுலேயும் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் சந்திக்கக்கூடும். இந்த நிகழ்வின் போது சிரமப்படக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய முதல் ராசி சிம்மம். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதன் அதிபதியே சூரியன்கிறதால இந்த கிரகணம் உங்களுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை குறையும் சூழல் உருவாகலாங்கிறதால மன வலிமையோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம். பணி செய்யும் இடத்துல உங்கள் செயல்பாடுகள் மேலதிகாரிகளின் கடும் கண்காணிப்பில் இருக்கும். அதனால் சிறிய தவறுகள் கூட பெரிய பிரச்சனையை உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொரு பொறுப்பையும் வேலையும் நீங்கள் கூடுதல் கவனத்தோட கையாளுவது புத்திசாலித்தனம். மேலும் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். இந்த சூரிய கிரகணமானது சிம்ம ராசியின் 7வது வீட்டில் நிகழ இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை ரொம்பவே குறையும். தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறத தவிர்க்கணும். பணியிடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் உங்களின் செயல்பாட்டை கண்காணிப்பாங்க. அதனால் கொடுக்கும் வேலையை நீங்கள் ரொம்பவே கவனமாக செய்யணும். மேலும் உங்களுடைய மரியாதை குறைய போகுது. இந்த காலகட்டத்தில் அதிக உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குடும்ப உறுப்பினர்களால் மன அழுத்தம், சண்டைகள்லாம் ஏற்படும். ஆவணத்தை நீங்கள் தவிர்க்கணுங்க. பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்த ராசி கன்னிராசி. கன்னிராசினருக்கு இந்த சூரிய கிரகணம் 6வது வீட்டில் நடைபெறுது. இது போட்டி மற்றும் சவால்களை குறிக்கும் இடமா அவங்களுக்கு அமையுது. இந்த காலத்தில் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் முயற்சிகள் நடைபெறுங்க. அதனால் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடைகிறதுல தாமதம் ஏற்படும். யாரையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாமல் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது, பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் ராகு இணைவு காரணமாக சிரமமான சூழ்நிலை உருவாகலாம். செய்யும் பணிகளில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக சில எதிர்மறை நிகழ்வுகள்லாம் நடைபெறும். இதனால் வேலை தொடர்பான பாதிப்புகள், நிதி இழப்புகள்லாம் போன்றவை நேரிடும். சமூகத்தில் உள்ள நல்ல பேருக்கு குந்தகம் அல்லது மரியாதை குறையும் நிலை கூட உருவாகலாம். சொத்து அல்லது சட்ட ஆவணங்களில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி கூடுதல் கவனம் ரொம்ப அவசியம். பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர தீர்மானங்கள் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக பழகணும். அவமானம், அவமரியாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தில் இந்த கிரகணம் நிகழ்வதால் குடும்ப ரீதியான கவலைகள்லாம் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெற்றோரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை நீங்கள் காட்டுறது ரொம்ப அவசியம். வீடு, நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விவகாரங்களை குழப்பங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளை நீங்கள் தற்காலிகமாக தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. மேலும் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் தேவையில்லாத பண இழப்பு கூட ஏற்படும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்க இது.
பண விஷயங்களில் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள்லாம் உங்களுக்கு சிக்கலை தரக்கூடியதாக வந்து அமைஞ்சிரும். முதலீடுகளில் நஷ்டம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதில் முதலீடு செஞ்சாலும் இழப்புகள் ஏற்படும் அபாயம் நிறைய இருக்குது. அதனால் மன அழுத்தம் மற்றும் உடல்நல கோளாறுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் ரொம்ப கவனத்தோட மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி இருங்க. இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க கண்டிப்பாக நேரிடும். மேலும் பண இழப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்க இது. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசியின் முதலாம் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடும் மற்றும் மனக்குழப்பம் இவங்களுக்கு அதிகரிக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் ரொம்பவே இருக்கும். சிக்கிய பணம் கைக்கு வராமல் சிரமப்படும். தொழிலையும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் தவறான புரிதல்கள் அதிகரிக்கும். இதன் காரணமாக தேவையில்லாத சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ரொம்பவே நடக்கும். வீட்டில் நிலவும் அமைதியின்மை காரணமாக தூக்கமின்மை கூட ஏற்படும். உடல் நலனில் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம். முடிவெடுக்கிறதுல குழப்பம் உண்டாகும். எதையுமே சாதாரணமாக இருக்காமல் குழப்பம் ஏற்பட்டால் அதுக்கு தீர்வு காண முற்படுங்க. தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகணம் உங்கள் ராசியிலே நிகழ்வதால் அதன் பாதிப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்களோட வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அமைதிக்கு அது வழிவகுக்குங்க. மனசை ரொம்பவே நீங்கள் கட்டுப்படுத்தணும். அமைதி பெறுவதற்காக நீங்கள் தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது, மேலும் தெய்வ நாமங்களை சொல்லி பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரும். இந்த நிகழ்வின் போது பாதிக்கப்படும் அடுத்த ராசி மீனராசி. மீனராசியின் 12வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் பண விஷயங்களை கையாளும் போது கூடுதல் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எதிர்பாராத வகையில் செலவுகள்லாம் அதிகரிக்கும். தொழிலதிபர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் அதிகரிக்குங்க. எலும்பு அல்லது வயிற்று பிரச்சனைகள் பாடாப்படுத்தும். கிரகணமானது 12ஆம் வீட்டில் உருவாகிறதால 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானமாக இருக்குது. இந்த விரயஸ்தானம் எதிர்பாராத செலவுகள் மற்றும் நிதி இழப்புகளை குறிக்கும் இடமாக இருக்குது. அதனால் இந்த சூரிய கிரகணம் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை 12ஆம் வீட்டில் நிகழ்வதால் தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ரொம்பவே ஏற்படும். விபத்துகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத வீண் சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, சமூகத்தில் கெட்ட பேர், பணியிடத்தில் கெட்ட பேருன்னு சொல்லி நிகழ நிறைய வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. கடவுள் நாமங்களை சொல்லி தெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. சூரிய கிரகணம் நிகழ்வின் போது செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகண காலத்தின் போது ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் குறைக்க நினச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திரதானம் செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து நல்ல பலன்களை பெற்றுத்தரும். கிரகணம் முடிஞ்ச பிறகு புனித நீராடிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்கிறது மனசுக்கு நிம்மதியும் வாழ்க்கையில் தெளிவையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆண்டில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளில் இந்த சூரிய கிரகணமும் ஒன்று. முதல் சூரிய கிரகணம் இயற்கையான நிகழ்வு அப்படின்னாலும் கூட இந்த கிரகணங்கிறது இந்து மதத்தில் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது. கிரகண நேரத்தில் கோவில்கள் அனைத்துமே அடைக்கப்படும். அதில் இந்த ஆண்டு நடக்க உள்ள இந்த முதல் சூரிய கிரகணமே வானிலை நிலவு தென்படாத அமாவாசை நாளில் நிகழ இருக்கு. கிரகண நேரத்தில் இந்துக்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும்னு சொல்லி இந்து மத சாஸ்திரங்கள்லாம் வலியுறுத்தி இருக்கு. கிரகணத்தோடு வரும் அமாவாசைங்கிறதால அன்னைக்கே அசைவம் சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணும். இது குண்டலினி சக்தியை பாதிக்கிறதோட ஜீரண சக்தியையும் பாதிக்கும். இதனால் நிதி இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். கிரகண நேரத்தில் தூங்குறதுக்கு பதிலாக இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். கிரகண நேரத்தில் வீட்டில் குளிப்பதுக்காக வைத்துள்ள தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட்டு வைக்கிறது. கிரகணம் முடிஞ்சதும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.